அப்புறம் ஆளாளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டே இந்த நடுங்கிக்கிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க. அந்த மாதிரி இருக்கு. முதல்ல மண்டையில இருக்கிற கொண்டே மறைங்க சார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயனோட ஸ்பீச் இன்னைக்கு ஈரோட்ல பிளாஸ்ட் ஸ்பீச் இருந்தது. வேற லெவல்ல இருந்தது. என்ன ஸ்பீச்ன்றீங்க? சான்ஸே கிடையாது. அதுல குறிப்பா 33 நிமிஷம் பக்கம் பேசியிருப்பாரு. அந்த 33 நிமிஷம் ஒன்றிய அரசு பாஜகவை பிஜேபி கிழிச்சு தொங்க விட்டாரு. வார்த்தைக்கு வார்த்தை பிஜேபி போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன, ஆஸ் யூசுவல் அரசியல் எதிரி திமுகவை பகிரங்கமா அட்டாக் பண்ணிட்டாரு. வேற லெவலுங்க. சான்ஸ் இல்ல. பிஜேபி எதிர்க்கிறது ஒரே கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகம். நம்பிட்டீங்களா? ஒரு இடத்துல கூட பிஜேபின்ற ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கு கூட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயனுக்கு தைரியம் இல்ல, திராணி இல்ல, துணிச்சல் இல்ல, முதுகெலும்பு இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா அப்பப்போ வந்துட்டு பேசுறப்ப வந்து மறந்துடுவாரு. மறந்துட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுவாரு, இப்படி பிளைங் கிஸ் கொடுப்பாரு. உடனே கிரௌடு அப்படியே பயங்கரமான ஒரு சவுண்ட், தலைவா தலைவா தலைவான்னு சவுண்ட். திருப்பி மறந்துடுவாரு. அப்புறம் பேஜை திருப்புவாரு. ரொம்ப நேரம் ஏன்னா புக்கு மாதிரி எட்டு வந்திருக்காரு, என்னென்ன பேசுறதுன்னு தெரியல, பேஜ் இப்படி திருப்பிட்டு இருப்பாரு. அப்புறம் ஈரோடு மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் தேவையோ இல்ல என்ன திட்டங்கள் வந்துட்டு இது வரைக்கும் செயல்படாம இருக்கோ அதை வந்து விமர்சனம் பண்றதுக்காக வந்து விஜயனை கண்டினியூஸா பேசிட்டே இருக்காரு. மனப்பாடம் பண்ண மாதிரி பார்த்து ஒப்பிடிச்சுக்கிட்டே இருக்காரு. மக்கள் எல்லாம் சோர்வடைஞ்சிட்டாங்க. சோர்வடைஞ்சிட்ட உடனே என்னடா மக்கள் கிரௌடு சவுண்ட் எதுவுமே காணும், ஏதோ சைலண்டா இருக்காங்க அப்படின்னு பாக்குறப்போ, என்ன சார் பயப்படுறீங்களா சார், என்ன சார் பயப்படுறீங்களா சார், இப்படி ஒரு டயலாக். உடனே அதுல ஒரு சவுண்ட். அந்த கிரௌட வந்து என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா பவானி பத்தி பேசுறாரு, அத்திக்கடவு திட்டத்தை அவினாசி பத்தி பேசுறாரு, இதெல்லாம் பேசுறாரு. மக்களுக்கு புரியல. சினிமா டயலாக். உடனே என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே சார் அப்படின்றாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு டயலாக், ஒன்றிய அரசுக்கோ சொல்லிக்கிறேன், தமிழக அரசுக்கோ சொல்லிக்கிறேன், என்னுடைய கேரக்டரை முதல்ல புரிஞ்சுக்கோங்க சார், அதுக்கப்புறம் எங்க மக்களோட கேரக்டரை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க சார். இந்த டயலாக். உடனே அதுக்கு ஒரு சவுண்ட். வெறும் இந்த ஸ்பீச் எப்படி தெரியுமா இருக்கு, புக்க பார்த்து படிக்கிறப்ப ஸ்பீச் ஒரு ஃபேன் கிட்ட இருந்து ஒரு சவுண்ட் கூட கிடையாது. ஆனா இந்த சவுண்ட் வராதப்ப விஜயன் என்ன பண்றாரு, ஒரு சினிமா டயலாக், மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்துட்டீங்க சார், பயப்படுறீங்க சார், இந்த மாதிரி ஒரு டயலாக். அப்புறம் குறிப்பா பெரியாரோட மண் அப்படின்னு விஜயன் அவர்கள் பேசினாரு. பெரியார பத்தி பேசுறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயனுக்கு குறைந்தபட்ச தகுதி கூட கிடையாது. பெரியாரோட கொள்கை தலைவர் சொல்ற விஜயன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணா வந்துட்டு பெரியார் என்ன சொல்லியிருப்பாரு, உடல் ஈச்சைன்னு ஏற்பட்டால் பெற்ற அம்மாவோ தங்கையோ அக்கா கிட்டயோ வந்து உடல் உறவு வச்சுக்கலான்னு வந்து பெரியார் சொன்னிருப்பாரு. ஒரு அவதூறை கிளப்பியிருப்பாரு. அதை எதிர்த்து குரல் கொடுக்கறது கூட துப்பு இல்ல, திராணி இல்ல. நீங்க வந்து பெரியார் பத்தி பேசுறீங்க. பெரியார் மேல தார பூசுறப்ப நீங்க எங்க போயிருந்தீங்க? பிஜேபி காரங்களா பெரியாருக்கு வந்து செருப்பு அடிச்சப்ப நீங்க எங்க போயிருந்தீங்க? அப்பெல்லாம் நீங்க பெரியாருக்கு வந்து நீங்க குரல் கொடுக்கவே இல்லை. இப்ப வந்து பெரியார் மண்ணு, பெரியாரோட கொள்கையை நாங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு எல்லாம் பெரியார் கொள்கைனா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியுமா? அப்புறம் பெரியார் கொள்கையிலிருந்து அண்ணாவும் எம்ஜிஆரும் வந்துட்டு எப்படி அரசியல் வந்து உள்வாங்கிக்கிட்டு அரசியல் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து நான் உள்வாங்கிட்டு அரசியல் பண்றேன். அதனால எம்ஜிஆரும் அண்ணாவும் வந்து காமனான ஒரு தலைவர், நாங்க பயன்படுத்திப்போம். நீங்க ஏன் முதல் மாநாட்டுல பயன்படுத்தல, ரெண்டாவது மாநாட்டுல வந்து ஏன் நீங்க பயன்படுத்துறீங்க? ஏன்னா உங்களுக்கு தேவை. எம்ஜிஆர் ஐயாவோட ஓட்டு உங்களுக்கு தேவை, ஏடிஎம்கே ஓட்டு உங்களுக்கு தேவை. அதனாலதான் நீங்க செங்கோட்டையன் ஐயா அவர்களும் உங்களுக்கு தேவை. அதனாலதான் அம்மையாரோட போட்டோ இன்னைக்கு உங்களுக்கு தேவை. இன்னைக்கு அண்ணா எம்ஜிஆரோட போட்டோ நாங்க வைப்போம் நீங்க சொன்ன நீங்க நாளைக்கு அம்மையாரோட போட்டோ வைப்போம்னு சொல்றீங்க. அதுல குறிப்பா என்ன சொல்றீங்க, திமுக வந்து ஒரு தீய சக்தின்னு எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா அவர்களும் சொன்னது போல நானும் தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி இப்படி கதறிட்டு இருக்கீங்க. யார் தீய சக்தி, யாரு தீய சக்தி? 41 பேர் இறந்து போயிருக்காங்க. நீ கிளம்பி போறப்ப 30 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பேசாம கிளம்பி போன நீங்க தூய சக்தி. ஆனா திமுக தீய சக்தியா? பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறப்போ ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்க கிளம்பி போனீங்க, நீங்க தூய சக்தி. 41 பேர் இறந்தாங்க, செதஞ்சு சின்ன பின்னமாயிருக்காங்க. தமிழக அரசு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் அவங்களுக்கு தேவையான வைத்தியத்தை பண்ணிருக்காங்க. சில பேரை வந்து உயிர் காப்பாத்திருக்காங்க. தவிர்க்க முடியாம 41 பேர் இறந்துட்டாங்க. அவ்வளவு பேர் உயிரை காப்பாத்தின தமிழக அரசு உங்களுக்கு தீய சக்தி. ஆனா நீங்க எதுவுமே கண்டுக்காம
நீங்க புஷி ஆனந்த், அம்மாவாசை, ஆதவர்ஜனா, இடியாப்ப ராஜ்மோகன், அருண்ராஜ், நிர்மல்குமார் இவனுங்க எல்லாம் ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்க மாட்டீங்க. எல்லாம் வந்து துண்டக்கான துணியக்கான ஓடி போயிட்டீங்க. நீங்க வந்து தூய சக்தி சூப்பர். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு வீடியோ, சிஎம் சார் பழி வாங்குறதா இருந்தா நீங்க என்ன வந்து பழி வாங்குங்க சிஎம் சார் அப்படின்னு ஒரு டயலாக். குறைந்தபட்சம் ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்கு துப்பு இல்ல. நீங்க தூய சக்தி. அதுக்கப்புறம் என்னது, மகாபலிபுரத்துல ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு 41 குடும்பத்தை கூப்பிட்டு அவங்க கிட்ட கால்ல விழுந்து கதறி அழுந்தாருன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க தூய சக்தி. 41 பேர் இறந்ததுக்கு குறைந்தபட்சம் ஒரு அக்கௌண்டபிலிட்டி கூட எடுத்துக்க துப்பு இல்ல. நீங்க வந்து தூய சக்தி பத்தி பேசுறீங்க. யார் தீய சக்தி? 41 பேர் செத்ததுக்கு முழு காரணமே நீங்க தான். அத முழுமையான ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு துப்பு இல்ல. அப்ப நீங்க தீய சக்தி வேற எந்த சக்தி? டைரக்டா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் வந்து மக்கள் கிட்ட நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு அப்படின்னு கேக்குறாரு. அவரு வாயிலிருந்து கூட பிஜேபின்ற வார்த்தை வரல. இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூல கூட மதவெறி மதவாத பிடிச்ச அரசியல்வாதிங்க அங்க மதக்கலவரத்தை உண்டாக்குற வகையில தர்கால இருந்து 15 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் தீபத்தை ஏத்துறேன்னு சொல்லிட்டு பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற மதவெறி பிடிச்சவங்க வந்து போராட்டம் பண்றாங்க. அங்க கலவரத்தை தூண்டுற வகையில பண்றாங்க. இன்னைக்கு தமிழக அரசு வந்து பகிரங்கமா வந்து எதிர்த்து நிக்கிறாங்க. அந்த துணிச்சல் இருக்கு. ஆனா பிஜேபி வாயில வார்த்தை சொல்றது கூட உங்களுக்கு தைரியம் இல்ல, துணிச்சல் இல்ல. நீங்க வந்து தமிழக அரசு வந்து விமர்சனம் பண்றீங்க. யார் இதுல தீய சக்தி? இதுல இருந்து தெரியல. நீங்க பிஜேபிக்கு நீங்க கூஜா தூக்குறதுக்கு பதிலா ஒரேடியா பிஜேபி கால்ல போய் விழுந்து நீங்க சரண்டர் ஆயிடலாமே. கேவலம் இந்த கரூர் ஸ்டாம்பேட் இஷ்யூக்காக பிஜேபி கிட்ட, அதாவது சிபிஐ கிட்ட கேஸ் போனதுக்காக அவன் கால்ல விழுந்து நீங்க கதறிட்டு இருக்கீங்க. அதனால இதுக்கு கூட உன்னால குரல் கொடுக்க தெரியல. நீங்களே ஒரு சிறுபான்மையருக்கு நீங்க வந்து குரல் கொடுக்காம பிஜேபிக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி பேச. தமிழ்நாட்டுல டிராப் அவுட் ரேஷியோ வந்து ஜாஸ்தின்னு சொல்லி விஜயன் அவர்கள் வந்துட்டு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயன் எனக்கு தமிழ்நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டமோட அச்சீவ்மெண்ட் என்னன்றது குறைந்தபட்ச அரசியல் அறிவு என்பது கூட இல்ல. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர மாணவர்கள் பசியோட இருக்க கூடாது என்பதற்காக சீஃப் மினிஸ்டர் பிரேக்பாஸ்ட் ஸ்கீம் வந்த சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? எதற்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க? பள்ளிக்கூடத்துல வர மாணவர்கள் பசியோட இருக்க கூடாது என்பதற்காக. சரி, அது மட்டுமா? 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை 1000 ரூபாய் உதவித்தொகை. அவன் காலேஜ் போனதுக்கு அப்புறமும் உதவித்தொகை. எதுக்காக அதை தராங்க? சரி, அது கூட விட்டுருங்க. அதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு மாணவன் வரானா, அந்த மாணவன் வந்தா அவனுக்கு ஒரு உதவித்தொகை தராங்க. எதுக்கு அவனை வர வைக்கிறாங்க? அப்படி அந்த உதவித்தொகை கொடுத்தா அந்த உதவித்தொகை மூலமா அவனுடைய வீட்டுக்கான வருமானமா இருக்கட்டும், அந்த வருமானத்தின் மூலமா இவனும் பள்ளிக்கூடத்துக்கு வருவான், இவனும் வந்து பள்ளிக்கூடத்துல வந்து தன்னுடைய அறிவை வந்து மேம்படுத்திப்பான். அதனாலதான் இந்த ஒரு திட்டத்தை, சிறப்பான திட்டத்தை நம்ம தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. அத கூட விமர்சனம் பண்றீங்க. கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம விமர்சனம் பண்றீங்க. டிராப் அவுட் ரேஷியோ பத்தி பேசுறீங்க. தமிழ்நாடு தவிர்த்து வேற எந்த மாநிலத்திலேயே நீங்க கம்பாரிசன் பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு சக்சஸ் ரேஷியோ நாங்க காட்டியிருக்கோம்னு. நீங்க தொலைநோக்கு போற சிந்திச்சு பாருங்க. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா எத்தனை பேருக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்காங்க. வேலை வாய்ப்பு பத்தி பேசுறாரு. தமிழ்நாட்டுல எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? 34 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு ஆளுமையில 34 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்காங்க. 34 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு என்பதே 34 லட்சம் குடும்பங்களுக்கு சமம். இத பத்தி உங்களுக்கு தெரியுமா? இலவசத்தை கொடுத்து நான் வந்து சிறுமப்படுத்தல, கேவலப்படுத்தல அப்படின்னு சொல்லி யார் சிறுமப்படுத்துது? உங்க கட்சியில இருக்கிறவங்க ஓசி பஸ் வேணாம், ஓசி 1000 ரூபாய் வேண்டாம் அப்படின்னு வந்து உங்களுடைய நாலேஜ் இல்லாமையா வந்துட்டு போராட்டம் பண்ணாங்க. யார் சிரமப்படுத்துது? நீங்க வந்து நான் ஒரு குடும்பத்துக்கு நான் இலவச பைக் வாங்கி தரேன் நீங்க சொல்லுவீங்க, இலவசமா வீடு கட்டி தரோம் நீங்க சொல்லுவீங்க. நாங்க சிறந்த கல்வியை கொடுத்திருக்கோம், ஒவ்வொருத்துக்கும் வீடு கொடுத்திருக்கோம், மாதந்தோறும் உதவித்தொகை. ஒரு இடத்துல கூட நாங்க இலவசன்ற ஒரு பேரை ஒரு இடத்துல கூட நாங்க சொல்லவும் கிடையாது, நாங்க வைக்கவும் கிடையாது. அப்படி நாங்க வச்சிருந்தா நீங்க சொன்னீங்கன்னா நிரூபிச்சு காட்டுங்க. தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழகத்துல எந்த ஒரு இடத்துல மேனிபெஸ்டோலயோ இல்ல கவர்மெண்டோட இதுலயோ இலவசன்ற ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிருக்கா நீங்க காட்டுங்க. உதவித்தொகை, உரிமை தொகை என்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்குமே தவிர இலவசன்ற ஒரு வார்த்தை கூட இருக்காது. விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி பார்த்து பேசுங்க விஜயனா. சும்மா வந்து பேப்பர் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து மனப்பாடம் பண்ணி படிக்க கூடாது. கிரௌடு கிடைச்சிருச்சேன்னு சொல்லிட்டு நீங்க பேசுறது எதுவும் உங்க மக்களுக்கு புரியல. பிளாஸ்ட் சொன்னா கை தட்டுறாங்க, பயபுறான்னு சொன்னா இப்படி பண்ணா கை தட்டுறாங்க. ஏன் கேரக்டரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஒன்றிய அரசியும் கேரக்டரை புரிஞ்சுக்கோங்க, தமிழக அரசியும் கேரக்டரை புரிஞ்சுக்கோன்னு சொன்னா கை தட்டுறாங்க.
மண்டை மேல இருக்கிற கொண்டைய பாருங்க சார் அப்படின்னு சொன்னா கை தட்டுறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்றது முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றிய அரசு பாஜக போன்ற மதவெறி மதவாத பிடிச்ச அரசியல்வாதிங்க எப்படி தமிழ்நாட்டுல போட்டு நசுக்க பாக்குறாங்க, அத பத்தி பேசுங்க சார். இந்தின்ற மொழியை தமிழ்நாட்டுல நுழையாம காத்துட்டு இருக்க ஒரே கட்சி நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மாற்று கருத்து கிடையாது. அத பத்தி பேசுங்க சார். ஒருவேளை பிஜேபி தமிழ்நாட்டுல ரூலிங் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்தி கட்டாய மொழியாக்கிடுவாங்க. அதை எதிர்த்து குரல் கொடுங்க சார். இதெல்லாம் நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க. ஏன்னா பயம். பிஜேபினா பயம். இப்ப தெரியுதுங்களா யாரு தீய சக்தின்னு? தமிழக வெற்றி கழகம், மன்னிக்கவும், தீய சக்தி வெற்றி கழகம் விஜயன் அவர்களோட கட்சி தான் தீய சக்தி. இதுல மாற்று கருத்து கிடையாது.